Hi, this is Prakash from Carson. நிறைய பேர் உங்க பிராண்ட் நியூ காருக்கு சீட் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ லெதர் போடலாமா ஃபேப்ரிக் போடலாமான்ற ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்கும். ஸோ இப்போ அதுக்கும் நம்ம கிட்ட வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் சொல்யூஷன் இருக்கு. ஸோ நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சியாஸ் வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேப்ரிக்கும் ஹேண்ட் டச் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் ரேட்லையுமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆர்ட் லெதர் போட்டாலோ இல்லை பியூ இந்த டைப் ஆஃப் ரெக்ஸின் குவாலிட்டி போட்டாலும் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த வந்து நீங்கள் நிறைய பேர் இப்போ கேட்குற சீட் கவர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் அவைலபிலிட்டி இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக உடைக்கிற மாதிரியான ஸ்ட்ரெயிட் டச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து சென்டரில் வந்து நம்ம வந்து ஃபேப்ரிகேட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஹேண்ட் டச்சஸ் ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து நம்ம சீட் கவர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக இந்த வண்டியில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டிசைன் அண்ட் தென் மெட்டீரியல் வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஓன் கஸ்டமைசேஷன் ஐடியா படி தான் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்டீரியர் ஓரியன்டாகவே நம்ம கலர் கொண்டு போனதுனால ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு என்டையரான ஒரு லுக் வைஸ்மே நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு அவுட்புட்மே வந்திருக்கு. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆசிட்டிஸ் உங்களுக்கு ஃபேக்டரி வெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆம்ரெஸ்டோட வரதுனால கம்பெனியோட ப்ரொஃபைல் ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்டோட ஃபிட்மெண்ட்ஸுமே வந்து பண்ணி கொடுத்துருக்கும். அதே மாதிரி இன்சைட் ஆஃப் அந்த கேபின் உள்ள வந்து ஆம்ரெஸ்டோட கேபின் உள்ள வந்து ஃபேப்ரிக் ஃப்ளோட்டிங் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே டச் ஓவர் பண்ணி அங்கேயுமே வந்து நம்ம வந்து இது சேம் லெதரே டச்சுமே வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃபேப்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரீ ஸ்ட்ரக்சர்டான ஒரு டிசைன் தான் வந்து இந்த மெட்டீரியல் கூடயே வரும். ஸோ இதில் நம்ம வந்து எதுவும் டிசைன் எதுவும் ஆட் ஓவர் பண்ண கிடையாது. இது ஃபேப்ரிக்லேயே வரக்கூடிய டிஃபால்ட் டிசைனுமே கூட. ஸோ இதே அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம அந்த பாடி டச் ஏரியாக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணியாச்சு. நீட்டான ஒரு லக்ஸரியான ஃபிட்மெண்ட் வந்து இந்த சியாஸ்ல வந்து நீங்க பார்க்க முடியும். இனிமேல் நீங்க சம்மருக்கு பிளான் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கூட நம்ம கிட்ட வந்துச்சு. ப்ரீ ஆர்டர் பேசிஸ் புக்கிங் தான். 2 days பிஃபோர் நீங்க வந்து சீட் கவர் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். கன்ஃபர்மேஷன் பண்ணதுல இருந்து 3rd day வந்து நம்ம வந்து நீங்க மார்னிங் கொடுத்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு 4 to 5 hours வந்து நம்ம சீட் கவர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ அப்படியே வந்து இந்த சீட் கவரோட கண்டினியூட்டில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு OEM அப்கிரேட் வந்து பண்ணிருக்கோம். ஸோ OEM ஸ்டைல் ஃபினிஷ் ஒரு மாதிரி இந்த வண்டிக்கு ஸ்டேரிங் பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோம். ஸோ 70% ஆஃப் த ஏரியா வந்து பிளாக்கும் பாட்டம் 30 வந்து பாத்தீங்கன்னா அகைன் அந்த ஒரு ஆஃப் ஒயிட் கலரும் ஸ்டிச்சஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேம் அதே கிரீம் கலர்ல வந்து ஸ்டிச்சஸ்மே அப்டேட் பண்ணிருக்கோம். டிலே டிஃபால்ட்டா வந்து அந்த சென்டர் கேபின் ஆஃப் ஆம்ரெஸ்ட் வந்தாலுமே அதுக்குமே வந்து நம்ம வந்து இன்க்ளூசிவா வந்து இந்த மெட்டீரியல் ராப் ஓவருமே வந்து பண்ணி கொடுத்துருவோம். இது காமன் ஃபார் ஆல் கார். ஸோ எல்லா வண்டிக்குமே இது வந்து அப்ளிகபிள். ஸோ வண்டி ஃபேக்டரி ஃபிட்ல வந்தா அதுமே நம்ம வந்து ஆட் ஆன்மே வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சிமிலாரிட்டி டச் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் பேட்லயுமே இந்த கண்டினியூட்டி ஆகுது. ஸோ இந்த ஒரு டோர் பேட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பர் போர்ஷன் அந்த ரெஸ்ட் போர்ஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து இங்கேயும் வந்து நம்ம அந்த லெதர் ராப் டச் கொடுத்துருக்கோம். அகைன் ரியர்லுமே வந்து பாத்தீங்கன்னா அதே அந்த 70% போர்ஷனுமே அந்த ரெஸ்ட் போர்ஷன். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபோட்டோஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து நம்ம ராப் ஓவருமே பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மினி இன்டீரியர் தீம் அப்டேட்னுமே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தீம் ஓரியன்டான ஒரு ஒர்க் தான் இந்த வண்டியில வந்து பண்ணிருக்கோம். ஸோ உங்க வண்டிக்கும் இந்த மாதிரியான ஒரு இன்டீரியர் மினி இன்டீரியர் அப்டேட் ஸோ சீட் கவர் அப்டேட் எதுவாக இருந்தாலும் இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.